ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாய் ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை என்னோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலும் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து நம்ம ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் என வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி. ஆமேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வருமாம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றையும் அவர் தருகிறார். பலன் சாதாரணமாய் தருகிறவர் அல்ல, இரட்டத்தனையான பலனை அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்கள் வெட்கம் அனுபவித்தீர்களோ, எந்த இடத்துலலாம் நீங்கள் கூனி குறுகி மற்றவர்கள் முன்பாக கூனி குறுகி வெட்கப்பட்டு நின்றீர்களோ, அந்த இடங்களில் எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பாக அதே இடத்துல, ஆமேன், ஹல்லேலூயா, எந்த இடத்துல எல்லாம் வேதனைகளை அனுபவித்தீர்களோ அதே இடத்துல அதே நபர்களுக்கு முன்பாக, ஆமேன், ஹல்லேலூயா, எந்த இடத்துல யார் முன்னாடி நீங்க புலம்பினீர்களோ அவர்களுக்கு முன்பாக அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டிப்பான பலனை தரப்போகிறார். இரட்டிப்பான பலன் வரப்போகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இரட்டிப்பான பலன். சாதாரணமா ஒரு எஜமானுக்கு வேலை செய்தா ஒரு பலன் வரும்போது அது சாதாரண பலனாக தான் இருக்கும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றை செய்யும் போது அது இரட்டிப்பாய் காணப்படும். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் எதுலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, ஒருவேளை நிறைய பேர் சொல்லலாம், என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வெட்கப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு நான் வெட்கப்பட்டிருக்கிறேனே. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு வெட்கப்பட்டீர்களோ, எந்த அளவுக்கு வெட்கப்பட்டீர்களோ அதற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை தருகிறவர், இரட்டிப்பான பலனை தருகிறவர். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். ஆமேன், ஹல்லேலூயா. இரட்டிப்பான பலன் உண்டு. ஆமேன். என் வாழ்க்கையில் பலனை எதிர்பார்த்தேன், ஆனால் நான் அனுபவித்ததெல்லாம் வெட்கம்தான். நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன், ஆனால் இந்த கண்ணீர் மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது. நான் அநேகருக்கு முன்பாக நின்று புலம்பி இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் வெறும் புலம்பல் மட்டும்தான் இருக்குது. நான் நிறைய இடத்துல வேதனைகளை அனுபவித்திருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அந்த வேதனைகள் தான் மிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம், கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த மாலை வேளையில் நீங்கள் வேதனைகள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் வெட்கம் அனுபவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறது, நீ அனுபவித்த வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். ஆமேன், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு வெட்கம் அனுபவித்தீர்களோ அதை விட மேலாய் இரட்டிப்பான
இரட்டிப்பாய் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆமான் மொர்தெகாய ஒரு தூக்கு மரம் செய்து அந்த தூக்கு மரத்தில் அவனை போட்டு தூக்கணும்னு நினைச்சான். ஆனா அவனை தூக்கணும்னு நினைச்ச அதே ஆமான் தூக்கு மரத்தில் தூக்கப்பட்டான். ஆனா கர்த்தர் மொர்தெகாயை அந்த அந்த அரண்மனையின் முற்றத்தில் நின்று, முற்றத்தில் இருந்த அந்த மொர்தெகாய அந்த தேசத்தினுடைய ஹல்லேலூயா சூசான் தேசத்தினுடைய அதிகாரியாய் உயர்த்தினது போல ஹல்லேலூயா இந்த மாலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், வேதனைகள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் முன்பாக குறுகி கூனி குறுகி வெட்கப்பட்டு வெட்கத்தை நீங்கள் ஆடையாக உடுத்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஆமென் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிர்வாணமாய், ஓ அவர் வெட்கம் நிர்வாணமாய் சிலுவையில் ஓ வெட்கத்தை அனுபவித்த தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா வெட்கத்தை அனுபவித்தார். நீங்க வெட்கப்பட வேண்டியதில்லை. உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி வரும், எப்படி வரும்? வெட்கம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி என் வாழ்க்கையில் பலன் வரும்? பலன் வர்றதுக்கு எந்த சாத்தியமுமே இல்லையே அப்படின்னு கலங்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வரும் தெரியுமா? எந்த அளவிற்கு, ஆமென், எந்த அளவிற்கு வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அதற்கு இரட்டத்தனையாய், ஹல்லேலூயா, எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார், உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அநேகருக்கு சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்துரு முன்னாடி எல்லாருக்குமே நல்ல வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சத்துரு நம்மை பார்த்து ஏளனம் செய்கிற அளவுக்கு, சத்துரு நம்மை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம போய் நிற்கிறதுக்கு கூனி குறுகி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆமென். சில இடங்களிலெல்லாம் திருமண வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்போது அந்த அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த மேடையில் ரொம்ப நல்ல பணம் படைத்தவர்கள், நல்ல வசதி உள்ளவங்க, நல்ல அழகான ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க, நல்ல நல்ல விதமாக இருக்கிறவங்க போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆனால் மற்றவர்கள் முன்பாக நம்ம ட்ரெஸ்ஸு அந்த அளவுக்கு நல்லா இல்லை, நம்மளை விட அவங்களாம் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க, ஆனால் நம்ம ட்ரெஸ் அந்த அளவுக்கு இல்லை, மற்றவங்க முன்னாடி போய் நிற்கிற அளவுக்கு நமக்கு அந்தஸ்து இல்லை, மற்றவங்க முன்னாடி போய் எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கிற அளவுக்கு நமக்கு படிப்பு இல்லை. இப்படி கூனி குறுகுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆமென். ஒரு நேரத்துலலாம் எனக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். போய் நம்மளை கூப்பிடுவாங்க, ஆனால் அவங்க மற்றவங்க முன்னாடி போய் அந்த இடத்துல போய் நம்ம போய் நிற்கிறதுக்கு ஏதோ ஒரு வெட்கம் நமக்குள்ளே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நல்லா படிச்சிருந்தா தான் அந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னு இல்லை, நமக்கு நிறைய வசதி இருந்தால் தான் அந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ தெரியாது, ஆனால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாம் பிள்ளை எந்த இடத்திலையும் வெட்கப்பட்டு, தான் பிள்ளை எந்த இடத்திலையும் கண்ணீர் வடித்து, தன்னுடைய பிள்ளை எந்த இடத்திலையும் கூனி குறுகி போய் நிற்கிறதை எந்த தகப்பனும் விரும்ப மாட்டான். அப்படி எந்த தகப்பனும் விரும்பாம இருக்கும்போது, ஓ நம்மை உண்டாக்கினவர், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் போது, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவானவர் தாம் பிள்ளையினுடைய வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன். சிலர் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு வெட்கப்பட்டு நிற்கலாம். அதே ஆட்களுக்கு முன்பாய், அதே நபர்களுக்கு முன்பாய் நீங்க உங்க தலையை உயர்த்தி, ஹல்லேலூயா, உங்க தலையை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்டத்தனையான பலன் எப்படி வரும்? இரட்டத்தனையான பலன் நான் சொல்லட்டுமா? வேதம் சொல்லுகிறது, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உங்களுடைய பங்கு, உங்களுடைய பாகம் உங்களுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வரும்? எப்படி வரும்? நமக்கு கேள்வி இருக்கும், எப்படி வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்குரிய பங்கு, உங்களுக்குரிய பங்கு. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்கள்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி கண்ணீர்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தடைகள்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்? ஏன் நான் மட்டும் கைவிடப்பட்டது போல இருக்கிறேன்? நான் மட்டும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இல்லை. நான் மட்டும் கலங்கி தவிக்கிற நிலைமையில் இருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எல்லாரும் படிப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் வேலை கிடைச்சிரும். ஆனா ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை துதிக்கிற, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுல ரொம்ப தாமதம் எடுத்துக்கொண்டு இருக்கும். வெளிநாடுகளுக்கு எல்லாரும் போவாங்க, ஆனா ஒரு சிலர் மட்டும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே தடையா இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா தடை, போக முடியாது. பிள்ளைகளை கட்டி கொடுப்பாங்க, ஒரு வருஷம் 2 வருஷத்துல குழந்தை பெற்றுக்கிடுவாங்க. ஆனா சிலருடைய வாழ்க்கையில மட்டும் குழந்தை பெற்றெடுக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். எப்படியாவது ஒரு குழந்தை உருவாயிராதா அப்படின்னு நினைச்சா அதுக்கு சான்ஸே இருக்காது. அப்ப ஏன் எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன்? மற்றவங்க பார்க்கும்போது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் சாதாரணமா குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்க நல்லா உயர்வாங்க. ஆனா கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில வெட்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு தடை காணப்படுகிறது, கிடைக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி இருக்கும். நான் சொல்லட்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? மற்றவர்களுக்கு அது கிடைக்கும்போது அது சாதாரணம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையில் அது கிடைக்கும்போது இது கர்த்தரே கொடுத்தார், இதை கர்த்தரே செய்தார் என்று சொல்லி, ஆமென், ஹல்லேலூயா, மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாய், ஆமென். அவங்களுக்கு தடையாக தான் இருந்தது, ஆனால் அந்த தடையோடு நீங்கள் இருக்க போவது இல்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, ஆமென், உங்க பங்கு, தங்கள் பாகத்தில், உங்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உங்களுக்குரிய பாகம், உங்களுக்குரிய பங்கு. நீங்க துக்கத்தை அனுபவித்தீங்கன்னா அந்த துக்கத்துக்கு பதிலாக
அந்த பங்கு என்ன தெரியுமா? சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க குறைவுகளோடு இருந்தீங்கன்னா அதற்கு கர்த்தர் கொடுக்கிற பங்கு நிறைவு, இரட்டிப்பான நிறைவு. நீங்க வியாதியோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பங்கு என்ன தெரியுமா? ஓ, இரட்டிப்பான சுகம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தரித்திரத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பங்கு என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு நீங்க தரித்திரத்தில் இருந்தீங்களோ அதை பார்க்கிலும் அதற்கு இரட்டத்தனையாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், நான் உண்மையா உழைக்கிறேன், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி? நான் ஊழியம்னு ஓடுனேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நல்லா கொடுத்தேன், நான் போய் மற்றவங்க செய்யாத வேலைகளை எல்லாம் நான் எடுத்து போட்டு நான் செய்தேன், ஆனா என் வாழ்க்கையில வெட்கம் அப்படிங்கிற நிலைமையில அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ உங்களுக்குரிய பங்கு, உங்களுக்குரிய பலன், ஆமென், ஹல்லேலூயா, உங்களுக்குரிய பலன் உங்களுக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பிள்ளைங்க இல்லை 3 பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் எந்த பிள்ளை மூத்த பிள்ளையா இருக்குதோ அந்த பிள்ளை தான் அந்த குடும்பத்தினுடைய மற்ற பிள்ளைகளையும் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் பார்க்கிற ஒரு பொறுப்பு அந்த பிள்ளைக்கு உண்டு. ஹல்லேலூயா. குடும்பத்தினுடைய பொறுப்பை அந்த பிள்ளைக்கு தலையில வச்சிருவாங்க. சுமை தாங்கி அந்த குடும்பத்தை பொறுப்புகள் எல்லாத்தையும் அவன் மேலே பார்த்து, அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், தங்கச்சிக்கு திருமணத்தை முடிச்சு கொடுக்கணும், தம்பிகளுக்கு படிப்பு காரியங்களை பார்க்கணும், இப்படி குடும்ப பாரங்கள் எல்லாவற்றையும் குடும்ப பாரத்தை எல்லாம் அந்த பிள்ளைகள் மேலே போட்டு 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 அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாரத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகள் தலைப்பிள்ளை. சில குடும்பத்துல மூத்த பிள்ளைகள் இருக்கும், ஆனா கடைசியா இருக்கக்கூடிய பிள்ளை தான் அந்த பொறுப்புகளை எல்லாம் எடுத்து பார்க்கும். யூதருடைய கலாச்சாரத்துல ஒரு காரியம் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த சொத்தை எல்லாம் என்ன செய்வாங்க, 4 பிள்ளைகள் இருந்தா அந்த மொத்த சொத்தையும் 4 பங்கு வைக்க மாட்டாங்க, 5 பங்கு வைப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, யார் அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு சேஷ்ட புத்திரன் யார், குடும்பத்தினுடைய பொறுப்புகளை எல்லாம் அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை யார், அதாவது தலைப்பிள்ளை, யார் தலைப்பிள்ளை அந்த இதில் இருந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்தை என்ன செய்வாங்கன்னா, எல்லா பிள்ளைகளும் 4 பிள்ளைங்க இருந்தால் 5 பங்கு வச்சு அதில் அந்த சேஷ்டபுத்திரனுக்கு மட்டும் 2 பங்கை அவர்கள் கொடுப்பார்களாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பை எந்த பிள்ளை எடுத்து பாரங்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறதோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இரட்டத்தனையான பலன் வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும், இப்போ என் நான் எல்லா குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லது செய்தேன், எல்லாருடைய வாழ்க்கையும் உயர்த்தினேன், ஆனால் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் என் குடும்பத்தினுடைய பொறுப்பு, எனக்கு மட்டும் என் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய பொறுப்பு ஒரு எல்லா பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு இல்லையா? அவங்களெல்லாம்
தம்பிக்கு படிப்பு, தங்கச்சியினுடைய திருமணம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையா? ஏன் தலையில் மட்டும் வந்து விழுந்திருக்கிறது? நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்படி என்று சொல்லி கவலைப்படுகிற பிள்ளைகள். ஆமென். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ சேஷ்ட புத்திரனாய், நீ சேஷ்ட புத்திரியாய் இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பேர் இருந்தாலும் அதில் முதலாவது பையன் ரூபன். ஆனால் சேஷ்டபுத்திரன் யார் அப்படின்னு சொன்னால் அது யோசேப்பு. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு சேஷ்டபுத்திரனாய் இருந்தான். சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புடையதாய் இருந்தது. எப்படின்னா, யார் துன்பங்களை சகிக்கிறார்களோ, யார் பாடுகளின் மத்தியில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்துக்கு பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்தை எல்லா பாரங்களையும் சுமக்கிறார்களோ அவர்கள்தான் சேஷ்டபுத்திரன் தலைப்பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டத்தை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து, ஆமென், ஹல்லேலூயா, துன்பங்களை சகித்து, பாடுகளை சகித்து, கஷ்டத்தின் மத்தியில் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையின் நடுவில், ஆமென், ஹல்லேலூயா, குடும்பத்துக்கு பொறுப்பை விட்டுக்கிட்டு ஓடி போகிறது சாதாரண பிள்ளைகள். ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், என் அப்பா அம்மாவை நான் பார்ப்பேன், என் தங்கச்சிக்கு நல்ல திருமணம் நடத்துவேன், என் தம்பி தங்கச்சிகளை நல்லா படிக்க வைப்பேன், என் குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்துவேன், உயர்த்துவேன் என்று சொல்லி நின்ற பிள்ளைகள் அநேக பேர் உண்டு. அப்படி குடும்பத்துக்காக நின்று வேதனை இன்னைக்கு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் உலகத்தில் அநேகர் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துன்பங்களை சகித்து பாடுகளின் மத்தியில் கர்த்தரை மறுதலிக்காம, என்ன பாடுகள் வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும், ஹல்லேலூயா. ரோமர் 8 பவுல் சொல்றாரு, மரணமோ மரணமானாலும், ஜீவனானாலும், அதிகாரங்களானாலும், துரைத்தனங்களானாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், நிகழ்காரியமானாலும், வருங்காரியமானாலும், உயர்வானாலும், தாழ்வனாலும், ஹல்லேலூயா, தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்று சொல்லி பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், துன்பத்தின் நடுவில், வெட்கத்தின் நடுவில் நின்று கர்த்தரை மறுதலிக்காம உண்மையாய் இருக்கிற உங்களுக்கான பலன் சேஷ்டபுத்திர பாகத்தின் பலன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது வருகிறது உங்க வாழ்க்கையில. ஆமென். ஹல்லேலூயா. விட்டுக்கிட்டு ஓடுகிறவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. விடாமல் நின்று பாடுகளின் மத்தியில் நிலைத்திருப்பவனுக்கு, ஹல்லேலூயா, வெட்கத்தை அனுபவித்தவனுக்கு, பாடுகளை அனுபவித்தவனுக்கு, வேதனைகளை அனுபவித்தவனுக்கு, ஹல்லேலூயா, உன்மேல் உனக்குரிய பலன், இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான பலன், சேஷ்டபுத்திரனுக்கு உள்ள, சேஷ்டபுத்திரனுக்கு வர வேண்டிய இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஓ, யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாய், எல்லாவற்றையும், பிள்ளைகளை இழந்தான், அவனுடைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாரையும் இழந்து போய் தனியாக நிற்கும் போது அவன் மனைவி வந்து சொல்றா, ஓ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த கிழக்கத்திய புத்திரர்களிலேயே செல்வ சீமானாய் வாழ்ந்த யோபு நடந்து போகும்போது வாலிபர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பாங்க. அவனுக்கு வேண்டிய அந்த 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 சேர் அவங்க கொண்டு போடுவாங்க. ஆஸ்திகளால் வாழ்ந்தவன், ஐஸ்வர்யமுள்ளவனாய் வாழ்ந்தவன், திரளான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒருத்தன்
ஒரு நாள்ல எல்லாவற்றையும் இழந்து நிற்கும்போது அவன் நண்பர்கள்லாம் வந்து சொல்றாங்க, நீ தவறு செய்திருப்பாய், நீ ஏதோ தவறு பண்ணதுனால தான் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சிலதை இழந்து போய், ஏதோ நான் பண்ணின தப்புனால, நான் பண்ணின தவறுனால இதெல்லாம் இழந்து போயிட்டேன். நீ தவறு பண்ணிட்ட, நீ இதை செய்ததுனால தான் உனக்கு இப்படி நடந்துச்சு. இந்த சுகம் உனக்கு ஏன் நடக்கலை தெரியுமா? நீ இப்படி செய்ததுனால தான் உனக்கு சுகம் நடக்கலை. உனக்கு ஏன் இந்த வியாதி வந்து தெரியுமா? நீ இவங்களுக்கு இதை செய்ததுனால தான் உனக்கு வியாதி வந்தது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் சிலர் விபத்துகள், ஆக்சிடெண்ட்டில் சிலது அந்த உறுப்புகளை இழந்து சில நேரம் முடவர்களாய் படுக்கையில் எழும்ப முடியாமல் பணங்களை இருந்த பணங்களையெல்லாம் செலவழித்து மற்றவர்கள் முன்பாக தைரியமாய் நிற்க வேண்டியவர்கள் வெட்கத்தோடு வேதனைகளோடு கூனி குறுகி நிற்கலாம். ஹல்லேலூயா. யோபு எல்லா சூழ்நிலையிலையும் ஹல்லேலூயா அவன் ஒரு வார்த்தை சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிறவர், அவர் எடுக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. யோபுக்கு அப்படி ஒரு வெளிச்சம் இருந்தது. என் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று கொடுத்தா அது வந்து கர்த்தரால தான் கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில் ஒரு தீமணி நடந்தா அது கர்த்தரால தான் முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தா. ஆனால் ஹல்லேலூயா, அந்த அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து நீ தவறு பண்ணிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தும் போது அவர்கள் முன்பாக வெட்கத்தை அனுபவித்த என் சொந்த மனைவி முன்பாக கர்த்தர் நீ ஓடினியே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா? இந்த வியாதியில நீ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறது தான் மிச்சம் அப்படின்னு சொன்ன அதே யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தவர். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு வலைகளை அலசி கொண்டிருந்தான். அந்த பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொல்லும்போது 2 படகுகள் அமிழத்தக்கதாய் மீன்களை பிடித்தவன். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சூழ்நிலையில் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 21வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நேரத்தில் வந்து சொல்கிறாரு, அந்த 2 படகுகள் அமிழத்தக்கதாய் மீன்களை பிடித்தவன் இப்போ அந்த படகுகளை எல்லாம் விட்டுக்கிட்டு வலைகளை எல்லாம் விட்டுக்கிட்டு ஆண்டவராகிய இயேசுவை தேடி இயேசுவுக்கு பின்னாடி வந்த பேதுரு கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு பேதுருக்கிட்ட, ஒரு தூண்டிலை எடுத்துக்கிட்டு நீ என்ன போய் கடலில் போய் நீ ஒரு தூண்டில போடு, முதலாவது பிடிக்கிற ஒரு மீன் பிடிக்கும், மீன் கிடைக்கும், அந்த மீனினுடைய வாயில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும் என்று சொல்லி நீ அப்படியே ஆண்டவர் அவனை அனுப்பி விடுறாரு. ஹல்லேலூயா. மத்தேயு 21 நினைக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போது ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. 2 படகுகள் அமிழத்தக்கதாய் மீன்களை பிடித்த பேதுரு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வந்தபோது தூண்டிலை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். அந்த தூண்டிலை கொண்டு போகும்போது எல்லாரும் பார்த்து ஏளனம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜனங்களுக்கு முன்பாக பேதுரு வெட்கப்பட்டவனாய், ஒருவேளை வெட்கப்பட்டு, ஏன்னா 2 படகுகள் அமிழத்தக்காய் மீன் பிடித்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுன்னு பின்னாடி போனான். ஆனால் இப்போ அவன் கையில் தூண்டில கொடுத்து அனுப்பிட்டாரு. பாரு இங்கே இருந்திருந்தா கடலில் போய் படகுல போய் மீன் பிடிச்சிருக்கலாம், ஆனால் இயேசுவை நம்பி போனா இப்போ தூண்டில் அவன் கைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி வெட்கத்தை அனுபவித்தவன் போல
காணப்பட்டிருக்கலாம். அப்படி ஆண்டவராகிய இயேசுவை நம்பி ஆமென் உங்கள் வாழ்க்கையில் சிலதை இழந்து சில சூழ்நிலைகளில் மற்றவர்கள் முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆமென். அதே பேதுருவினுடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன்களை பிடித்தவன் மனுஷரை பிடிக்கிறவனாய் மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, செப்பனியா 3:19 சொல்கிறது, நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல வெட்கம் அனுபவித்தீர்களோ அந்த இடங்களிலே எல்லாம் உங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்து உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். ஆமென், ஆமென்.